டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்கா அவுட்லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3ல மேக்பெத் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை நம்ம எடுத்தோம். ஸோ அதில் வந்து யூனிட் ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஸோ இந்த 3 ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்துருப்போம். ஸோ 4வது 5வது இந்த 2 ஆக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ அதில் 4th ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். டீடைல்டா சீன் வைஸ் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது மேக்பெத்ல. அதே மாதிரி அடுத்த ஆக்ட் 5 அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 3 ஷேக்ஸ்பியர்ல ஆக்ட் 4 சீன் 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆக்ட் 4 சீன் 1 செட்டிங் என்ன அப்படின்னா, தி சீன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ டார்க் கேவ். ஸோ ஒரு குகைக்குள்ள வந்து நடக்குது. அந்த குகையில வந்து என்ன அப்படின்னா, எ பாயிலிங் கர்ல் இஸ் த சென்டர் ஆஃப் தி கர்வ். ஸோ அந்த கேவ் உடைய சென்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விச்சஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். விச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜிக்கல் விண்ட் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்து பார்த்தோன்னா மேஜிக்கல் ஸ்டோரிஸ் தான் இந்த இடத்துல வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுல யார் யார் கேரக்டர் அப்படின்னா 3 விச்சஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒரு புது விச்சஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ குயின் ஆஃப் தி விச்சஸ் எக்கேட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குயின் ஆஃப் தி விச்சஸ் யாருன்னு கூட ஒரு கொஸ்டினா வரும். 3 விச்சஸ் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் 4 சீன் 1லோட இவங்க வந்து இவங்களுடைய சீன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஆக்ட் 4ஓட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேல விச்சஸ் சீன் கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ மேபி கேட்கலாம், விச்சஸ் சீன் எப்ப வந்து முடியுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ எந்த சீன்ல கடைசியா அவங்க வந்து விசிபிள் ஆகுறாங்க அப்படின்னா ஆக்ட் 4 சீன் 1ஓட இவங்களுடைய சாப்டர் ஓவர். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா மேக்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்பத் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு அவருடைய ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவருடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. மேக்பத் என்டர் த விச்சஸ் கேவ். He is worried and suspicious about his future. அவருடைய ஃபியூச்சரை பத்தி ஒரு சில சஸ்பீஷியஸ் என்ன நடக்க போகுது. ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு அவர் தான் கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கிங் அவர் சாவடிச்சுட்டு இப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கா இருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி விச்சஸ் தானே ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. The witches are making a magical potion. They put many strange and disgusting ingredient into the pot. ஸோ என்னென்னலாம் வந்து ஆக்சுவலா இது வந்து சும்மா அந்த ஸ்டோரியில வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அந்த மேஜிக்கல் விண்ட் பண்ணும்போது வந்து ஒரு கடாய் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து பார்த்தோன்னா கொதிக்கிற நம்ம வந்து படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு கொதிக்கிற எண்ணெயில அப்படியே எதனா வந்து பார்த்தோன்னா இந்த ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கடாய் மாதிரி ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விச்சஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்னேக்கு பாம்பு தவளைங்க ஸோ இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து கொதிக்கும். ஸோ கொதிச்சுட்டு இருக்கும். அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜி பூம்பா அப்படின்ற மாதிரி எதனா ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா படத்துல, அது மாதிரியான இன்சிடென்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. These ingredients shows that witches are evil. ஸோ அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா விச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈவல். அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த 3 வியர்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஈவில் பாயிண்ட்ஸ் இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஷேக்ஸ்பியர் நோட்டிஃபை பண்றாரு. அண்ட் பிராக்டிஸ் பிளாக் மேஜிக் while making the portion they sing their famous spell. ஆக்சுவலா இது வந்து மேபி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஸோ அந்த இந்த இந்த இன்சிடென்ட்ல இவங்க வந்து ஒரு கொட்டேஷன் சொல்றாங்க. யாருன்னா 3 விச்சஸ்ல சொல்றாங்க. டபுள் டபுள் டாயில் அண்ட் ட்ரபிள், ஃபயர் பர்ன் அண்ட் கர்ல்டன் பபிள். ஸோ இது மேபி வந்து கேட்கலாம். இது எந்த ஆக்ட்ல எந்த சீன்ல வருதுன்னு கூட கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு சில நேரம். ஏன்னா ஒரிஜினல் லைன்ஸுக்கு ஒரு சில லைன்ஸ்க்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம்.
சோ இது வந்து பார்த்தோம்னா 4th ஆக்ட்ல சீன் 1ல வந்து பார்த்தோம்னா வருது. சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து விச்சஸ் சொல்ற ஒரு ஃபேமஸ் லைன். மேபி அது கூட கேட்கலாம். இது யாருடைய லைன்ஸ்னு கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ இஸ் த குயின் ஆஃப் தி விச்சஸ்? சோ நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். யார் வந்து குயின் ஆஃப் தி விச்சஸ் அப்படின்னா எக்கேட். சோ அவர் வந்த பிறகு அங்க வந்து பார்த்தோம்னா 3 விச்சஸ் இருக்கிறாங்க. அடிஷனலா ஒரு 4வது விச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயின். சோ அந்த 3 விச்சஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா மேக்பத்துக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒன் பை ஒன்னா சொல்ல போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் the head wearing hammer appears at the thunder. It simply call out Macbeth to beware of Macduff. So இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விச்சஸ் சொல்ற ஒரு இம்பார்ட்டன்டான க்ளூ என்ன மேக்பத்தோடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன சொல்றாங்கன்னா பிவேர் ஆஃப் மேக்டஃப் அப்படின்றாங்க. சோ மேக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்டஃப் அப்படின்ற கேரக்டரை பார்த்து கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், ரொம்பவே பிவேர் ஆகணும், கொஞ்சம் நீ வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவரால உனக்கு ஒரு டேஞ்சரஸ் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் விச்சஸ் உடைய ஒரு க்ளூ பாயிண்ட். அதுக்கப்புறமா டிஸ்அப்பியர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது மேக்பத் ஷுட் பி கேர்ஃபுல் ஆஃப் மேக்டஃப். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா மேக்பத் எப்படி இருக்கணும், ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். திஸ் இஸ் a warning that Macduff will become a மேக்பத் enemy. சோ இது வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா கொடுத்துருது. சோ மேக்பத்துக்கு யார் மூலமா வந்து பார்த்தோம்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்டஃப் மூலமா இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் விச்சஸ். சோ பிளட்டி சைல்ட் அப்படின்னு சொல்றாங்க. பி பிளட்டி பிளட் அண்ட் ரிசோல்ட் love to scorn the power of man, for none woman born shall harm Macbeth. It is very famous line. மேக்பத்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லைன். சோ இந்த லைன் வந்து பார்த்தோம்னா மேக்பத்தோடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்துற ஒரு லைன். மேக்பத் should be brave. எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரேவா இருக்கணும், பிளஸ் ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த லைன்ல no person born naturally from woman can kill Macbeth. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க வந்து சொல்ல வர்றது none of woman born shall harm Macbeth. ஒரு 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 விமனுடைய பூம்புல இருந்து வர ஒரு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா பிறந்திருக்கணும். அப்படி நேச்சுரலா பிறந்திருக்கிற ஒருத்தனால வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அது மாதிரி இல்லாம இருந்து யாருன்னா ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பா மேக்பத்துக்கு டேஞ்சர் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஷேக்ஸ்பியர் சிம்பாலிக்கலி இங்க என்ன இண்டிகேட் பண்றாருன்னா நேச்சுரல் பார்ன், அதே மாதிரி சிசேரியன் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நேச்சுரல் அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ குழந்தை வந்து பார்த்தோன்னா சிசேரியன்ல கூட பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மக்டஃப் அந்த மாதிரியான ஒரு இதுல பிறந்தவர் தான் மக்டஃப். அப்ப இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இண்டிகேட் பண்ணி கொடுத்துறேன். மக்டஃப் வாஸ் பார்ன் பை சிசேரியன் செக்ஷன். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு நேச்சுரல் அந்த சொல்லுவாங்க இல்லையா? சோ சுகப்பிரசவம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியான பார்ன்ல பிறக்கல. சோ அவர் எப்படி வந்து அப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னா சோ சிசேரியன். ஆக்சுவலி ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோன்னா அப்பவே வந்து சிசேரியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ அப்ப வந்து
நாட் த்ரூ த நேச்சுரல் சைல்டு பர்த். ஸோ மெக்டஃப் பிறந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் பர்த் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் மூலம் பிறந்தவர். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த த்ரீ விச்சஸ்ல செகண்ட் விச்சஸ் உடைய அந்த ப்ராபசி. ஸோ அதனுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தா இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நேச்சுரலா பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மக்டஃப் பிறந்தது வந்து என்ன அப்படின்னா சிசேரியன் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாத்துக்கலாம். மேக்பெத் பிகம் அ ஓவர் கான்பிடென்ட். ஆக்சுவலா அந்த மாதிரி அவனுமே இந்த வரைக்கும் பிறந்து இருக்க மாட்டான். நேச்சுரலா வந்து பார்த்தோன்னா பிறக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்றதால இவருக்கு வந்து ஒரு ஓவர் கான்பிடென்ட் ஆகி போயிடுது ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே. அடுத்தது அட் ஃபர்ஸ்ட் he thinks he does not need to kill மக்டஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கேட்ட உடனே மக்டஃபை நம்ம சாவடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் விச்சஸ் உடைய விஷயம் என்ன அப்படின்னா பிவேர் ஆஃப் மக்டஃப். ஸோ மக்டஃபை பார்த்து நீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எச்சரிக்கையா இருக்கணும், நான் அவனை சாவடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் soon he changes his mind to decide murder of Macduff and destroy his family. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரா என்ன ஆகுது அப்படின்னா அவரே நம்ம சாவடிச்சிடலாம். ஸோ சாவடிச்சுட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் விச்சஸ். தேர்ட் அப்பரேஷன் என்ன அப்படின்னா ட்ரீ. ட்ரீ தான் இதுல வந்து மூணாவதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்மன் ட்ரீ. ஸோ மேக்பத் ஷல் நெவர் வேக்னியூஸ் டு பி அன்டில் கிரேட் பர்மின். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் பர்மின் வுட் டு டினைசன்ஸ் ஹில் ஷல் கம் அகைன்ஸ்ட் ஹிம். ஸோ ஒரு காடு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுமா, இந்த டினைசன் ஹில்லுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அழிவும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்பத் will not be defeated until Bermin would move to Denizens castle. ஸோ அந்த கேசலுக்குள்ள பெர்மின் வுட் வந்து வராது. ஏன்னா அது வந்து ஒரு மரம். ஸோ மரம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அது எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது, போகாது. ஓகேவா? பட் இம்பாசிபிள். அவர் என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னா மேக்பத் பிலீவ் தட் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். he feels completely safe. இன்னும் அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னா நான் ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆனா இது வந்து ஒரு லிட்ரல் மீனிங். பட் ஆக்சுவல் மீனிங் என்ன? மால்கம்ஸ் ஆர்மி லேட்டர் கட் பிரான்ச்சஸ் ஃப்ரம் பெர்மின் வுட். ஸோ மால்கம் அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிங்கோடைய பையன். அவர் வந்து எப்படி வராங்க அப்படின்னா அந்த பெர்மின் வுட்டோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து வெட்டி ஒரு மனுஷங்க மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. அப்போ இது வந்து ஒரு சிம்பாலிக். தேர்ட் விச்சஸ் உடைய ஒரு ப்ராபசி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இந்த ஒரு பெர்மின் வுட் தான் உன்னை சாவடிக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ யார் வந்து இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா மால்கமுடைய ஆர்மி வந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. From a distance it looks the forest itself is moving. அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மரத்தை கையில வச்சுட்டு வரும்போது என்ன ஆகும், அப்படியே அந்த அந்த ஒரு காடே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெனைசன்ஸ்க்குள்ள வர மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். So what does the first apparition want Macbeth? So maybe இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஃபோர்த் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் apparition உடைய வார்னிங் என்ன அப்படின்னா பிவேர் Macduff. When will Macbeth be defeated according to third apparition? So இத ஞாபகம் வச்சுக்கோங்க. Third incident என்ன அப்படின்னா when Bermin wood comes to Denizens. So இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா third apparitionல தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. What is the last vision the witches show Macbeth? இன்னொரு விஷயமும் அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா the parade of
8 kings. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மைன்யூட்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இது கூட கேட்கலாம். The parade of 8 kings followed by Banquo's ghost. After the witches disappear, Macbeth is full of fear and anger. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 3 விச்சஸும் முடிஞ்சு போயிடுச்சுங்க. இதுக்கு மேல விச்சஸ் சீன் கிடையாது. ஓகேவா? He cursed the day because the vision have disturbed him. He calls Lennox. Lennox வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேவுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா as a waiting outside the cave, Lennox tell Macbeth an important piece of news. ஸோ அவர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்றதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா Macduff has escaped to England. இது கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். Macduff என்ன பண்றாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போறாரு. இங்கிலாந்துல தான் மால்கம் இருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் கூட்டின்னு வந்து என்ன பண்ண போறாங்க, ஸோ சண்டை போடுறதுக்காக அவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கூட்டு வர போறாங்க. ஸோ Macbeth become a furious. He decide to take revenge immediately. He plan attack Macduff's castle. ஸோ Macduff உடைய கேசல் எங்க இருக்கு அப்படின்னா இந்த 5 அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. Since Macduff is not there, Macduff decide to kill Macduff innocent wife. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா Macduff உடைய இன்னோசென்ட் வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்றாங்க. ஸோ கில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னா சாகடிச்சிடுறாங்க. This shows that Macbeth has become a completely cruel and merciless. ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா Macbeth வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு குருவல் பர்சனா இந்த ஆக்ட்லயும் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். After hearing the Macduff has fled, what does Macbeth decide to do? ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா kill Macduff wife and children. ஸோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிடுறாரு, சாவடிச்சிடுறாரு. ஸோ ஆக்ட் 4 அண்ட் சீன் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ்ட் சீன். ஸோ இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் விச்சஸ் சீன் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாஸ்ட் சீன் அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா விச்சஸ் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ ஆக்ட் 4 சீன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் ஆஃப் லேடி மக்டஃப் அண்ட் ஹர் சன். ஸோ இது வந்து அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா பண்ணியிருக்காங்க. The scene takes place. So maybe கேட்கலாம் ஆக்ட் 4 சீன் 2 எந்த இடத்துல நடக்குது, the settingனு கேட்டாங்கன்னா Macduff உடைய castle in FIFE. So murder of Lady Macbeth family. Macbeth murder enter the castle. So they ask என்ன கேக்குறாங்க அப்படின்னா where is Macduff அப்படின்னு கேட்கும்போது so the lady Macduff னா வந்து பாத்தீங்கன்னா Macduff உடைய wife அவங்க சொல்றாங்க young son bravely insulted and challenging them. The murder stabbed the innocent boy to death. So first அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சன்னை வந்து சாவடிக்கிறாங்க. ஸோ வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் லேடி மக்டஃப் ஸ்கிரீம் மர்டர். ஸோ இது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்தும் போது she runs away. The murderer chase her and kill her off stage. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சேம் அவங்களுடைய வைஃபையும் என்ன பண்ணிடுறாங்க, சாகடிச்சிடுறாங்க. ஸோ எந்த ஆக்ட்ல வந்து அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஆக்ட் 4 அண்ட் சீன் 3. தி சீன் எங்க நடக்குது அப்படின்னா இங்கிலாந்துல நடக்குது. ஏன்னா மக்டஃப் எங்க போறாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு தான் போறாரு. நியர் த பேலஸ் ஆஃப் எட்வர்ட் கிங். ஸ்காட்லாண்ட் இஸ் சஃபரிங் அண்டர் மேக்பத் குரூவல் ரூல். ஸோ அதை போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மேக்பத்தோடைய ரொம்ப அந்த ரூலிங் மூலியமா வந்து பார்த்தோன்னா ஸ்காட்லாந்து வந்து ரொம்ப சஃபரிங்ஸ்ல இருக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்துல போயிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப் வந்து கேட்கறாங்க. மால்கம் அண்ட் Macduff talks about
terrible condition of Scotland. Malcolm feels and sad, wants to be for his country. Macduff wants to fight against the Macbeth. ஸோ அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே மேக்பத்துக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணணும். அப்போ ஷீவர்ட் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் யாரு அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எரல் ஆஃப் நார்த்தம்பர்லாண்ட். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா நியர்லி வந்து ஒரு 10,000 இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் ஆர் ரெடி டு ஃபைட் அகைன்ஸ்ட் மேக்பத். ஸோ நிறைய இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கூட்டிட்டு வராரு சண்டை போறதுக்காக. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹூ லீட் த இங்கிலீஷ் ஆர்மி வித் மால்கம் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது யாரு அப்படின்னா ஷீவர்ட். ஹூ பிரிங் த நியூஸ் மக்டஃப் ஃபேமிலிஸ் மர்டர். ஸோ யார் வந்து மக்டஃபுடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் அதான் வைஃப் அவங்க சன் எல்லாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை யார் வந்து கன்வே பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ யாரு அப்படின்னா ரோஸ், ROSS. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த நியூஸ் வந்து சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்பத்ல ஆக்ட் 4 வந்து பார்த்தோன்னா முடியுது. ஸோ ஆக்ட் 4 இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ட். அதே மாதிரி ஆக்ட் 5 வந்து பார்த்தோன்னா கோயிங் டு கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லா டிராமாவிலுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஆக்ட்ல தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டன்டான நம்ம ஆக்ட் பார்த்த பிறகு 5வது ஆக்டுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ்ல ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ புக்ஸ் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். என்ன வேணா நீங்க வந்து என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி புக்கை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் 5ல வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா லேடி மேக்பத் ஸ்லீப்பிங் சீன். ஸோ ஸ்லீப் வாக்கிங் சீன். ஆக்சுவலா அவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. யாருக்குன்னா லேடி மேக்பத்துக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் த மூமெண்ட் ஆஃப் பெர்மின் வுட். ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா அடுத்த ஆக்ட்ல நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதே மாதிரி மேக்பத்துடைய ஃபைனல் பேட்டில். ஏன்னா அதுல வந்து அவர் இறக்க போறாரு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா புது ராஜா வர போறாரு. புது கிங் வந்து பார்த்தோன்னா ஸ்காட்லாண்டுக்கு வர போறாங்க. த டெத் ஆஃப் மேக்பத், மால்கம் பிகம் த ரைட்ஃபுல் கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயில்டா ஆக்ட் 5ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அடுத்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.